அண்மைச் செய்தி. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் மத்திய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் மத்திய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை பகிரலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிற அந்த திட்டத்துடைய பெயரை மாற்றி அந்த திட்டத்தின் மேலும் பல சரத்துக்களை கூட்டி அதனுடைய 100 நாள் என்ற வேலை வாய்ப்பு 125 நாளாக உயர்த்துவது தொடர்பான ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்ட மசோதாவை எதிர்க்கும் விதமாக முதலமைச்சருடைய அந்த பதிவு அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பதிவுல மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு என்று முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார். தேசத்தந்தை காந்தியடிகள் மீது உள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவின் மூலமாக வைத்திருக்கிறார். 100% மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டத்துக்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்கள் என்று அந்த மசோதாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய முதலமைச்சர் இவை அனைத்துக்கும் மேலாக நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படுத்துள்ளதற்காகவே நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளது. வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் இத்திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் என்று இந்த சட்ட மசோதா சொல்லப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது மத்திய அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் அவர்கள் பதிவில் வைத்திருக்கிறார். மேலும் 3 வேளாண் சட்டங்கள், அதே போன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அந்த சட்டம் உள்ளிட்டவற்றில் எப்படி மத்திய அரசு பின்வாங்கினார்களோ அதே போல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியிலும் மக்கள் பாஜக அரசை நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள். எனவே மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய மசோதா திட்டத்தை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாக அந்த பதிவில் வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.